ஆஃபுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் வருதோ அதை தூக்கி கீழே போடணும். ஆஃபுக்கு பக்கத்தில் ஒய் வருது, அதனால் இங்கே ஒய் வரும். அதே மாதிரி ஆஃபுக்கு பக்கத்தில் எக்ஸ் வருது, அதனால் இங்கே எக்ஸ் வரும். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது. இப்படி தான் ஃபஸ்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃபுக்கு பக்கத்தில் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். ஆஃபுக்கு பக்கத்தில் ஒய் வரனால ஒய் கீழே வரணும். அதே மாதிரி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஆஃபுக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, அதனால் இங்கே எக்ஸ் வரணும் கீழே டினாமினேட்டரில். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய். அப்போது தென்னுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் வருது அதுதான் கீழே வரணும். தென்னுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் கீழே வருது, தென்னுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் வருதோ ஒய் வருதுன்னா ஒய் தான் கீழே வரணும். எக்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸு கீழே வரணும். அதே மாதிரி எக்ஸு ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ், மோர் ஆர் லெஸ். ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறத வர்ற ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸில் வந்துச்சுன்னா மோர், மைனஸில் வந்துச்சுன்னா லெஸ். மோர் லெஸ். இப்போது மைனஸில் வந்துச்சுன்னா இது வந்து லெஸ் தென் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். மோர் வந்துச்சுன்னா மோர் தென் புரிஞ்சுக்கணும். நிறைய சம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும். ஆஃபுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் வருதோ அதை தூக்கி கீழே போடணும். ஆஃபுக்கு பக்கத்தில் ஒய் வருது, அதனால் இங்கே ஒய் வரும். அதே மாதிரி ஆஃபுக்கு பக்கத்தில் எக்ஸ் வருது, அதனால் இங்கே எக்ஸ் வரும். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது. இப்படி தான் ஃபஸ்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃபுக்கு பக்கத்தில் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். ஆஃபுக்கு பக்கத்தில் ஒய் வரனால ஒய் கீழே வரணும். அதே மாதிரி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஆஃபுக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, அதனால் இங்கே எக்ஸ் வரணும் கீழே டினாமினேட்டரில். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய். அப்போது தென்னுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் வருது அதுதான் கீழே வரணும். தென்னுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் கீழே வருது, தென்னுக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் வருதோ ஒய் வருதுன்னா ஒய் தான் கீழே வரணும். எக்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸு கீழே வரணும். அதே மாதிரி எக்ஸு ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ், மோர் ஆர் லெஸ். ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறத வர்ற ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸில் வந்துச்சுன்னா மோர், மைனஸில் வந்துச்சுன்னா லெஸ். மோர் லெஸ். இப்போது மைனஸில் வந்துச்சுன்னா இது வந்து லெஸ் தென் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். மோர் வந்துச்சுன்னா மோர் தென் புரிஞ்சுக்கணும். நிறைய சம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும்.